தமிழகத்தை பொறுத்தவரை கல்கி அவர்கள், லட்சுமி அவர்கள், ஒரு காலகட்டத்தில் சுஜாதா அவர்களுடைய நாவல், புஷ்பா தங்கத்துறை, மகரிஷி, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, காயத்ரி, இந்த திரைப்படங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக சுஜாதா அவர்களுடைய பிரியா, கரையெல்லாம் செண்பகப்பூ போன்ற அவருடைய நைலான் கயிறு, அதுபோல திரைப்படங்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு எழுத்தாளர்களுடையதும் அதிகமாக பதிவாயிருக்கு. தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல் பதிவாயிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக எண்ணிக்கை வைஸ் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள், கல்கி அவர்கள், லட்சுமி அவர்களுடைய நாவல்கள் தான் அதிகமாக திரைப்படங்கள்லேருந்து ஒரு சலனப்படமாக ஒரு திரைப்படமாக இலக்கியத்திலிருந்து மாறினது நடந்திருக்கு. இப்போ சமீப காலங்களில் கடைசியாக வந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன். ஒரு நாவல், நீண்ட காலமாக இருந்த நாவல் திரைப்படமாக மாறி நிற்கிது. ஆனால் பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் அந்த நாவலுக்கு உண்மை செஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. கல்கி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறார். பயண தூரம், உடை, அந்த ஒரு சோழ நாகரிகத்தினுடைய நீட்சியாக என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முடிந்தவரை ஜெனியூனாக அவர் பதிவு செஞ்சிருப்பார் அவருடைய பொன்னியின் செல்வன் நாவலில். ஆனால் அதே நாவல் திரைப்படமாகும் போது அது பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் ஒரு விமர்சகனாக சொல்வேன், அது பதிவு செய்யவில்லை. ஒரு 100 வருடம் அது யாருமே தொடாத விஷயத்தை இது தொட்டு முடிச்சிருக்காங்க. அதில் அது ஒரு சாதனை. ஆனால் உடை, நிறம், மனிதர்களுடைய நிறம், கட்டட அமைப்புகள் எதுவுமே பதிவில்லை. தஞ்சாவூர் என்பது ஒரு சமதள பகுதி. அது ஒரு வண்டல் மண் படிகிற பகுதி. ஒகேனக்கல்ல பார்த்தீங்கன்னா காவேரி வீழ்ந்து உழுகும். அந்த கொள்ளைகால் பக்கம் போனீங்கன்னா காவேரி மேலே இருந்து பறந்து விழுகும். காவேரி அடுத்தது பவானி வரும்போதே பார்த்தீங்கன்னா கல்லுகளுக்கு இடையில கரடு முரடா ஒடியாரும். கரூர் தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா கரூர்கிட்ட அப்படியே அதனுடைய அமைதி இருக்கும். திருச்சி தாண்டி கல்லணை கிட்ட வரும்போது அது 2-3 பதுங்கி போய் ஒரு 70 வயது நபர் ஒரு சாந்தமாயிருவான் தெரியுமா வாழ்க்கையினுடைய அனுபவத்தில். அந்த மாதிரி அது ஒரு 70 வயது நபர் போல ரொம்ப பவ்யமாக இருக்கும். கல்லணையிலிருந்து பிரிஞ்சு காவிரி கடலில் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வாய்க்காலாக மாறிடும். காலில் தள்ளை விடுகிற வாய்க்காலாகத்தான் வயல்வெளியில் பார்க்க முடியும். அப்படி ஒரு சமதள பகுதி அது. அங்கே கடவுளுக்கு உயரமான ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு ஒரு அரசன் ஆசைப்படுறான். அப்போ அவனுடைய மாளிகை எப்படி இருக்கணும்னா குறைவாக இருக்கணும், உயரம் குறைவாக இருக்கணும். அது கல்லால் கட்டப்பட்டதா மரத்தால் கட்டப்பட்டதா? அந்த மாளிகை எப்படி இருந்திருக்கும்? மரத்தையும் செம்மண்ணுகளையும் வைத்து அடர்த்தி வைக்கோலெல்லாம் வச்சு கலவையை கரைச்சி ஊற்றி அதில் ஒரு கட்டுமான பணிகளோட ஒரு கட்டட அமைப்பு இருந்திருக்கலாம். உடை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம இது வெயில் மண் பூமி. இந்த வெயிலில் நம்மளுடைய பருத்தி உடைகளாக இருக்கும், அல்லது ரொம்ப தொலைதொலைன்னு உடைகள் இருந்திருப்போம். வசதியானவர்கள் கூட ரொம்ப 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 குறைவான உடை நகைகள்லாம் போட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சீதோசன நிலை. அப்போ அந்த மன்னர்கள் எவ்வளவு உடை குறைவாக அணிஞ்சிருப்பாங்க. சரி, இதுக்கு பிறகு அங்கே பாறை பகுதிகளே கிடையாது. குடுமியாமலையிலையோ அங்கிருந்தோ கோயில் கட்டுவதற்கு வெட்டி பாறைகளை கொண்டுகிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. கற்றளி எடுக்கிறது என்பது சோழர்கள் காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு. செங்கல்லில் இருந்து கருங்கல்லில் கோயில் கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேண்டுதல்கள் அடிப்படையில் நடந்திருக்கு. அப்போ கற்றளி என்பது ஒரு கடவுளுக்கு மட்டுமே பொருந்தின ஒரு விஷயமா இருந்ததெல்லாம் பதிவாயிருக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனில் என்ன நடந்திருக்கு? தஞ்சாவூர் கோயில், ராஜராஜன் கட்டின கோயிலை விட மிக உயரமான மலைகள் மேலே தஞ்சாவூர் கோயில் இருக்கு. இது கோட்டை இருக்கு. எங்க இருக்குது தஞ்சாவூரில் மலை? எங்க இருக்குது கோட்டை? எங்க இருக்கு? நீங்க நாகப்பட்டினத்திலிருந்து எடுத்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கிட்ட தான் சின்ன மலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கன்னியாகுமரியிலிருந்தே சைடில் மலைகளே கிடையாது. செங்கல்பட்டு இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா குன்றா சின்ன சின்ன மலைகள், திருக்குளங்கன்று இருக்கும், அப்படி இருக்கும். மலைகளே இல்லை. ஆனால் பொன்னியின் செல்வனில் இருக்குது கோட்டையே அவ்வளோ பெரிய மலை மேலே கட்டின
கோல்கொண்டா கோட்டை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. உடைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் உடைகள், நகைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் மன்னர்கள் போடுற அந்த முழுக்க சினிமாவாக மாறி நின்று. அது ஒரு சினிமா. அப்போ வாசிப்பின் சலனங்கள், எந்த வாசிப்பு எதுவாக மாறுது, வாசிப்பின் சலனங்கள். நான் அது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, இந்த உதாரணம் சமீபத்தில் உங்களுக்கு பதியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனால் அதே மணிரத்னம் சார் மௌனராகம் பண்ணும்போது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதையினுடைய பாதிப்பு தான் மௌனராகம். மௌனராகம் மிக சிறந்த ஒரு இலக்கியமாக திரையில் வந்திருக்கும். எங்க போனாரு அந்த கலைஞன், மௌனராக கலைஞன் பொன்னியின் செல்வன்ல? ஏன் அந்த குறைஞ்சபட்ச அணுகுமுறை கூட இல்லாம போச்சு? 100 வருடங்கள், ஒரு 50-60 வருடங்கள் ஒரு கலைஞன் தேடி பிடிச்சு போய் வந்து எழுதி யாராலும் தொட முடியல, எடுக்க முடியலன்னு சொன்ன ஒரு படைப்பை, இலக்கிய படைப்பை, அதை திரைப்படம் ஆகும்போது குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையை கூட அணுகாம முழுக்க முழுக்க ஒரு திரைப்படத்தினுடைய வணிக ரீதியான ஒரு கலவையாகவே அந்த திரைப்படம் வடிவமைத்ததில் வந்து எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். ஒரு படைப்பாளியாகவும், ஒரு பொன்னியின் செல்வன் படித்த வாசகனாகவும், அதே போல ஒரு விமர்சனாகவும், எல்லா விதத்திலையும் அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் திரைப்படம் வாசிப்பிலிருந்து சலனப்படங்களாகவும் திரைப்படங்களாகவும் மாறும்போது அது மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த சவாலை சந்திப்பதற்கு பல கலைஞர்கள் விருப்பமில்லை.